சொந்த ஊர்லேருந்து சென்னைக்கு வேலைக்கு போகணுன்னு சென்னைக்கு வர நிறைய பேச்சுலர்ஸ் இப்போ நான் சொல்ல போகிற இந்த 2 செக்டரில் தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவாங்க. ஒன்று ஐடி செக்டார், அனதர் ஒன் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். ஐடி செக்டார் பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறது இல்லை. ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரி அண்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், இந்த 2 செக்டார் பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரினா வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் இருக்கிற Hyundai, ராயல் என்ஃபீல்ட், டெய்ம்லர், நிசான், அசோக் லேலண்ட், யமகா மாதிரி கம்பெனிஸ் இதெல்லாம் ஃபேமஸ். எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்னா டிவி, மொபைல்ஸ், லேப்டாப், அப்ளைன்சஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனண்ட் மாதிரி ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிஸ். சென்னை நியர்பையில் இருக்க Foxconn, சாம்சங், டெல்லு, ஃப்ளெக்ஸ்ட்ரான் மாதிரி கம்பெனிஸ் இதில் லீடிங் பிளேயர்ஸ். இப்போலாம் எஸ்பெஷலி ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் ப்ரொடக்ஷன் சென்னைக்கு பெரிய பேஸ் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 செக்டாரும் சென்னையில் ஜாப் கிரியேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு டிப்ளமா, ஐடிஐ ஆர் எனி டிகிரி படிச்சுட்டு இந்த மாதிரி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக தான் போவீங்க. உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. அப்போ உங்களை ட்ரெயினிஸாக தான் அந்த கம்பெனியில் எடுத்துப்பாங்க. ட்ரெயினி மீன்ஸ் எப்படின்னா, கவர்மெண்ட்டில் நிறைய அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்கீம் இருக்குது. அதில் ஒன்று தான் நேஷ்னல் apprenticeship ப்ரோக்ராம் ஸ்கீம். இந்த ஸ்கீம் கீழே ஒர்க் பண்ணுறவங்களோட எக்ஸாக்ட் கவுண்ட் பப்ளிக்காக இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் 2023-2024 வருஷம் மட்டும் 1 lakh + apprenticeship என்ரோல் பண்ணியிருக்காங்க. நாப் ஸ்கீமில் ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியும் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி செக்டாரும் சென்னைக்கு ரொம்ப முக்கியமான ஹப்ஸு. மேக்ஸிமம் இந்த மாதிரி கம்பெனியில் ஜாயின் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ஜாயின் பண்ணுவாங்க. கம்பெனியில் இந்த மாதிரி ட்ரெயினிஸ்க்கு என்ன மாதிரி ஒர்க்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் என்ன மாதிரி ஒர்க் இருக்குன்னு சொல்கிறேன். வெஹிக்கல் அசம்பிள், குவாலிட்டி கண்ட்ரோல், மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸு, சிஎன்சி மெஷினிங், இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், மேனேஜிங் அண்ட் ஆர்கனைசிங் ஆட்டோமேட்டிவ் பார்ட்ஸ் இன் வேர்ஹவுஸு, சேஃப்டி ட்ரைனிங், என்ஷூரிங் கம்பைலன்ஸ் வித் சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸு. அதே போல் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் பிபிசி அசம்பிளி, டெஸ்டிங் அண்ட் இன்ஸ்பெக்ஷன், மிஷின் ஆப்ரேஷன், ப்ராடக்ட் அசம்பிளி, ட்ரபிள் ஷூட்டிங், பேக்கிங் இந்த மாதிரி ஒர்க்லாம் இருக்கும். சரி, இந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஸ்கில் டெவலப்மெண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காலேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷராக தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள்கிட்ட எந்த ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ணோன்னா இந்தமாரி ஒரு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமில் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது நிறைய ஸ்கில்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம், ஸ்கில் டெவலப்பும் பண்ணிக்கலாம். ஸ்டைபண்ட். நாப் ஸ்கீமில் அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமில் ஒர்க் பண்ணுற ட்ரெயினிஸ்க்கு ஒரு சில கம்பெனிஸில் ஒரு ஃப்ரெஷராக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல சேலரியே கிடைக்கும். கரியர் க்ரோத்து. இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸில் பர்மனெண்ட் ரோலுக்கே நிறைய கம்பெனிஸில் ஆஃபர் பண்ணுவாங்க. எக்ஸ்போஷர் டு இண்டஸ்ட்ரி ப்ராக்டிஸ். ஒரு இண்டஸ்ட்ரியில் நடக்கிற ப்ராக்டிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது, அந்த இண்டஸ்ட்ரியில் நடக்கிற எக்ஸ்பீரியன்ஸை லேர்ன் பண்ணுறது. கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன். அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணதுக்கான உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சர்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணி ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆல்ரெடி அந்த ஃபீல்டு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஜாப் போகிறதுக்கு நீங்கள் நிறைய கான்டாக்ட்ஸ் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ரியாலிட்டி. இது போல் ஆட்டோமேட்டிவ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நாப் ஸ்கீமில் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இப்போ நான் சொன்ன பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் ஒரு சில ட்ராபேக்ஸும் இருக்குது. இந்த நாப் ஸ்கீமில் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்பர் 1, ஸ்கில் டெவலப்மெண்ட். ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஒரு ஒர்க் லைஃப்னா என்னென்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் நிறைய ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுவீங்க, ஒரு வேலையை கற்றுப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஸ்டார்டிங்கில் நியூவாக ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ணும்போது நியூ ஒர்க் பண்ணும்போதும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் போக போக ரொட்டேஷனாக ஒரே வேலையை பார்க்குற மாதிரியே இருக்கும். நியூவாக எதுவும் லேர்ன் பண்ண முடியாமல் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 years கான்ட்ராக்டில் ஒரு கம்பெனியில் நீங்கள் நாப் ஸ்கீமில் ஒர்க் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அங்கே உங்களுக்கு மிஷின் ஆப்ரேட்டிங் ஒர்க் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு 6 months நீங்கள் ஒர்க் ஃபுல்லாக கற்றுக்கிறீங்க. நெக்ஸ்ட் போக போக உங்களால் இந்த 2 yearsல வேலை எதுவும் உங்களால் கற்றுக்க முடியாமல் கூட போகலாம். அந்த 2 years கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கம்பெனிக்கு போனீங்கன்னா அங்கே நான் இந்த ஒர்க் தான் பண்ணேன், எனக்கு இதில் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஜாப் கெட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நாப் ஸ்கீமில் ஒர்க் பண்ணுற ட்ரெயினிஸ்க்கு ஒரு சில கம்பெனியில் ஸ்டைபண்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஆனால் இண்டஸ்ட்ரி வைஸ் ஒர்க் நேச்சர் சேஞ்ச் ஆகும். ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ஃபிசிக்கல் ஒர்க் அதிகமாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் டெக்னிக்கல் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ட்ரெயினிஸ்க்கு ஸ்டைபண்ட் மட்டும் பார்த்தாலே அது நிறைய எஃபோர்ட்க்கு ஈக்குவலாக இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. தேர்டு, கரியர் க்ரோத்து. டிப்ளமா, ஐடிஐ ஆர் டிகிரி படிச்சுட்டு ஒரு கம்பெனியில் அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் மூலயமா ட்ரெயினியாக ஒர்க் பண்ணிவிட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு வேறு கம்பெனியில் பர்மனெண்ட் ரோலுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு சில சின்ன ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வேணால் ஆன் ரோல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஆனால் ஒரு சில பெரிய எம்என்சி கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு ஆன் ரோல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கிடைக்கிறது இல்லை. கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன், ரெகனைஸ்டு வேலிடேஷன், அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணதுக்கு ஒரு ப்ரூஃபாக தான் இருக்கும். அதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் ஜாப்புக்கு போகிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நாப்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெயினுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேஷன்
கிடைக்க ஃபுல் அப்ரெண்டிஸ் பீரியட் 1 இயர் ஆர் 2 இயர்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் தான் சர்டிஃபிகேட் கிடைக்கும். 5th நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நாப்ஸ் ட்ரெயினிஸ்க்கு நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருக்கும். பட் அந்த ட்ரெயினியோட இன்வால்வ்மெண்ட் அண்ட் எஃபர்ட் மேலே டிபெண்ட் பண்ணும். சரி ப்ரோ, இப்போ கடைசியாக என்ன தான் சொல்ல வரீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். வேலைன்னு பார்த்தா எல்லா வேலையும் கஷ்டம் தான். இது போல் ஒரு கம்பெனியில் இந்த ஸ்கீமில் ஒர்க் பண்ணால் நெக்ஸ்ட்டு ஒரு ஆன் ரோல் ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும்னு உங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைச்சா மட்டும் இந்த ஸ்கீமில் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள்.